அரசியலுக்கு ஒருத்தர் வரணும்னா அவருக்கு வந்து கவர்னன்ஸ் தெரியணும், இது தெரியணும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும், இது தெரியணும், அது தெரியணும். நான் ஒன்று கேட்குறேன், எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வராங்களா? இப்போ கலைஞர் அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் வந்து வந்தபோது தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டார்ல. யாராவது ஒரு லீடர் வரமாட்டாங்களா? ஏதாவது ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ண மாட்டாங்களா? நாமளும் வந்து சீமான் வருவார், கமல் வருவார், கேப்டன் விஜயகாந்த் வருவார்னு யாரையாவது டிபெண்ட் பண்ணுறோமே. யார் வந்தாலுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஓவர்டேக் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல வந்து தளபதி விஜய் மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னா தளபதி தெளிவாக சொல்லிட்டார், திராவிடம் தமிழ் தேசியம் இது இரண்டு கண்கள் மாதிரி, இதுதான் ரெண்டு கொள்கை. அப்போ இதை சொன்னதுக்கப்புறம் உடனே என்ன சொல்கிறாங்க, ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லை, நடுவில் அடிபட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிளவுவாத அரசியல், பிரித்தாளும் அரசியலில் நீங்கள் இந்த மாதிரி மக்களை நிப்பாட்டுங்களை பார்க்கலாம், எந்த வேறுபாடு இல்லாமல். தளபதி ஒருத்தருக்காக தான் வந்து அப்படி வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தாடி பாலாஜி மாதிரி அண்ணன் ஒரு சிலர் தான் வந்து ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, உள்ள கட்டமைப்பு சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, மாற்றணும் அப்படின்ட்டு. தளபதி கூடலாம் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா விஜயனுடைய முகத்திற்காக தான் ஓட்டு போடணுமா, இதுவே முதல்ல சரியா அப்படின்ற மாதிரி சரிதான். இது 234 தொகுதியிலும் பிராண்ட் தளபதி. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தோம்னா வேட்பாளர்களை வந்து நிப்பாட்டுவாங்க. அவங்க நிப்பாட்டும் பொழுது அங்கே முக்கியமாக இவங்க யார் அவங்க யாரும் இல்லை, அந்த ரெட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஒரு ஃபேமுக்கு தான் வந்து அங்கே பிராண்டு. அது போல தான் மக்கள் தான் டிமாண்டு, மக்கள் தான் விரும்புகிறாங்க. இப்படி ஒரு லீடர் வேணுன்றதை மக்கள் தான் விரும்புகிறாங்க. தளபதி வந்து அவர் அங்கிள் தான் கூப்பிட்டுருப்பாரு, அந்த ஒரு பாச உரிமையில தான் கூப்பிட்றாரே தவிர வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்கெல்லாம் கிடையாது. உங்களுடைய அந்த பர்சனல் இதுக்காக போட்டு வந்து தளபதியை வந்து நீங்கள் வந்து சினி ஃபீல்டுலேயும் சரி, அரசியல் களத்துலையும் சரி, ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தா அவர் செய்வது சரியா தப்பா? அவர் பண்ணுறது கரெக்ட் தான். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இருந்தால் தான் வந்து பலமாக ஜெயிக்க முடியும். டிஎம்கே நாட் ஓன்லி டிஎம்கேன்னு இல்லை, இப்போ தளபதி அவர்களே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட்டணி அறிவிக்காத முன்னாடி அவருக்கு 25% கிட்ட சர்வேல இருக்குது. இன்னும் ஒரு கூட்டணி அறிவிச்சார்னா என்ன ஆகும்னு பாருங்கள். தான் எப்படி ஒரு வாழ்க்கை வாழறனோ, ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நம்பர் 1 உச்சத்தில் வாழறனோ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை சக மனிதனையும் வாழ வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை எல்லாருக்குமே. இப்போ விஜய்க்கு ஏன்பா அரசியல் தேவைன்னா, எனக்கு அரசியல் தேவையில்ல, எனக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை, அதனால் அவர் எனக்கு தேவை. வணக்கம். வணக்கம். டிவிகேவனுடைய கொள்கை தான் என்ன? கொள்கை இல்லாத தற்குறிகள் கூட்டம் என்ற விமர்சனம் எழுகிறது. டிவிகேவோட கொள்கை என்ன அப்படிங்கிறத தளபதி மாநாட்டிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அடிக்கடி வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது எப்படி வந்து இன்னமும் கொள்கை இல்லை, இது என்ன தற்குறி கூட்டம், இது எவ்வளோ நாளைக்கு இதை சொல்ல போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், தளபதி தெளிவாக சொல்லிட்டார், திராவிடம் தமிழ் தேசியம் இது இரண்டு கண்கள் மாதிரி, இதுதான் ரெண்டு கொள்கை. அப்போ இதை சொன்னதுக்கப்புறம் உடனே என்ன சொல்கிறாங்க, ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லை, நடுவில் அடிபட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திராவிடம்னா என்ன? அது வந்து ஒரு பெரியார் வந்து ஒரு சித்தாந்தம், அதிலேருந்து வந்து அப்படியே வந்து வருது. அதுக்கு முன்னாடி திராவிடர்கள் எப்படி இருந்தாங்க, திராவிட வரலாறு எப்படி இருக்குது, இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, லாங்குவேஜஸ் இதெல்லாம் வச்சு குறிப்பாக தமிழை வந்து முதன்மைப்படுத்தி இப்படி தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் பெரியார் வராரு, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வருது. இதை தாண்டி அவர் நினச்சிருந்தா அந்த திராவிடம் வேணாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். பட் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஸோ மக்களை நம்ம இவ்வளோ காலகாலமாக ஃபாலோ பண்ணுற ஐடியாலஜிஸை நம்ம பட்டுன்னு வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது, இவங்க சென்டிமெண்ட்ஸை நம்ம வந்து கேவலப்படுத்தக்கூடாது, ரெண்டுத்தையும் வந்து கொண்டு வராரு. அப்போ ஏன்னா இவர் ஒரு யூனிவர்சல் லீடர், இவர் வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் ஃபிட் பண்ணிட முடியாது. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாரு தளபதி அப்படின்னா, நம்ம வந்து செக்யூலரிசம், இகாலிட்டேரியனிசம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து முன்னிறுத்துறாரு. அதாவது செக்யூலரிசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு மதச்சார்பின்மை. ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி இந்தியாவில் ஒரு லீடர் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு லீடர் சில பேர் இருக்கிறாங்க, ஆனால் எத்தனை சாதிகள் இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நீங்கள் ஒரு பெரிய திடல் போடுங்களேன், லட்சக்கணக்கான ஆட்களை நிப்பாட்டுங்களேன், ஏபிசின்னு எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் வந்து நிற்பாங்க. யாருக்காக? ஒருத்தருக்காக, ஒரு முகத்துக்காக. அது மாதிரி ஒரு இது நிப்பாட்டுங்களேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிளவுவாத அரசியல், பிரித்தாளும் அரசியலில் நீங்கள் இந்த மாதிரி மக்களை நிப்பாட்டுங்களேன் பார்க்கலாம், எந்த வேறுபாடு இல்லாமல். தளபதி ஒருத்தருக்காக தான் வந்து அப்படி வந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மதச்சார்பின்மையை கொண்டு வராரு. அதே போல் இகாலிட்டேரியனிசம், சமத்துவம்,
சமத்துவம் பேஸ் பண்ணி வர்றதுனால தான் சமத்துவ தலைவர்கள் யார், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், முக்கியமாக காமராஜர் அவர்கள் இன்றைக்கி வந்து இளைய காமராஜர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தளபதி அவர்களை. அதை கூட பெருந்தன்மையாக நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவ்வளோ கொள்கைகளை வச்சு வரக்கூடிய தளபதி அவர்களை கொள்கை இல்லை, கொள்கை இல்லாத கூட்டம் எதை வச்சிங்க சொல்கிறீங்க? கொள்கையை வந்து தெளிவாக வந்து ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இனி அந்த வார்த்தை வந்து அது சொல்கிறவங்க சும்மா விமர்சனம், நீங்கள் கடைசியில் விமர்சனம் தான் பண்ணணும். இப்போது நீங்கள் சொல்லும்போது வந்து விஜய் என்ற ஒற்றை மனிதருக்காக எல்லோருமே வராங்க, ஜாதி மதங்களை காண்டு எல்லாருமே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை, விஜய் முகத்துக்காக ஓட்டு போடணும்னு சொல்கிறதே சரியா? முதல்ல இல்லை, இப்போ விஜய் முகத்துக்காக மட்டும் யாரும் ஓட்டு போடலை, விஜயோட மனசு. அவர் வந்து மதுரை மாநாட்டில் பேசும்போது உங்கள் விஜய், மதுரையில் உங்கள் விஜய், விழுப்புரத்தில் உங்கள் விஜய், எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் உங்கள் விஜய் அப்படின்றப்போ அதுதானே அர்த்தம். அதுக்கு விஜயனுடைய முகத்திற்காக தான் ஓட்டு போடணுமா? இதுவே முதல்ல சரியா அப்படின்ற மாதிரி. இது 234 தொகுதியிலும் பிராண்ட் தளபதி. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தோம்னா பார்த்து வேட்பாளர்கள் இருந்து நிப்பாட்டுவாங்க. அவங்க நிப்பாட்டும் பொழுது அங்கே முக்கியமாக இவங்க யார் அவங்க யாரும் இல்லை, அந்த ரெட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஒரு ஃபேமுக்கு தான் வந்து அங்கே பிராண்டு. அது போல தான் தளபதி விஜய் அவர்களும், அவருடைய நேமு இதுதான் பிராண்டு. இதை தாண்டி தளபதியோட மனசு இருக்குது பாருங்க, அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறாங்க. இந்த பிள்ளை தமிழ்நாட்டின் தங்க மகன், இவர் வந்தால் என்ன, இந்த பையன் வந்தால் என்ன நல்லது பண்ணுவான், இவர் வந்தார்னா என்ன பண்ணுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனசு. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு நற்பணி இயக்கமாக மாற்றி, அது விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி, அதை இன்றைக்கி அரசியல் கட்சியாக மாற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் பல நலத்திட்ட உதவிகள் செய்து விஜய் பயிலகம் இன்றைக்கி வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குது. திருமா பயிலகம்னு இப்போ வருது. அப்போது எல்லாத்துக்குமே கட்டமைப்பு அப்படிங்கிறத கடந்த 10-15 வருஷமாக தளபதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா அவரோட நல்ல மனசுக்கு பார்த்து தான் எல்லாரும் வராங்களே தவிர, இவர் வந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்து தான் வராங்களே தவிர, வெறும் பிராண்டுன்னு அவர் சொன்னது, அவர் ஒரு பிராண்டை முன்னிறுத்துறாரு, ஆனால் அவர் மனசுக்கு தான் ஓட்டு. டிவிகே வஸ் டிஎம்கே தான் போட்டின்ற கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது டிஎம்கேவை கூட்டணி இல்லாமல் விஜயால் வீழ்த்த முடியுமா? இல்லை, டிஎம்கே அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இருந்தால் தான் வந்து பலமாக ஜெயிக்க முடியும். டிஎம்கே நாட் ஓன்லி டிஎம்கேன்னு இல்லை, இப்போ தளபதி அவர்களே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட்டணி அறிவிக்காத முன்னாடி அவருக்கு 25% கிட்ட சர்வேல இருக்குது. இன்னும் ஒரு கூட்டணி அறிவிச்சார்னா என்ன ஆகும்னு பாருங்கள். அப்போது டிஎம்கேக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் வந்து ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு கிளாஷ் இருக்குது. தளபதி விஜய்னு ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து பார்க்குறாருல, தளபதி வந்து அவர் அங்கிள் தான் கூப்பிட்டுருப்பாரு. அந்த ஒரு பாச உரிமையில் தான் கூப்பிட்றாரே தவிர வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்சி அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட அந்த காலகட்டத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார், விஜய் சார் உதயநிதி சாருக்கும் கூட ஒரு நல்ல இது இருக்குது. அவங்க ஃபேமிலி எல்லாமே விஜய் சாரோட ஃபேன் தாங்க. நீங்கள் காவியா மாறனாக இருக்கட்டும், கலாநிதி மாறன், எல்லாருமே வந்து விஜய் சார் மேலே அவ்வளோ கிரேஸ். இன்றைக்கி கூட இன்பநிதி அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு கத்தி படம் மாடுலேஷனில், அதெல்லாம் செம்மையாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி உங்களுடைய இதுக்காக மட்டுமே ஒரு நீங்கள் வந்து பிஜேபியை வந்து ஒரு எதிர்த்து இது ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய அந்த பர்சனல் இதுக்காக போட்டு வந்து தளபதியை வந்து நீங்கள் வந்து சினி ஃபீல்டுலேயும் சரி, அரசியல் களத்துலையும் சரி, ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தா அவர் செய்வது சரியா தப்பா? அவர் பண்ணுறது கரெக்ட் தான், நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்கிறாரு. அதனால் திமுக எப்படிப்பட்ட கூட்டணியை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மும்முனை போட்டி இந்த வாட்டி திமுக, அதிமுக, டிவிகே 3 பேருக்கும் சரிசமமான பலத்தில் தான் இருக்காங்க. இப்போ இவ்வளவு எதிர்ப்பு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒருவரை எதிர்க்கிறார் அப்படின்றது பொது வழியில் ஓரளவுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுமே வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு பெரும்பாலான ஆதரவு வந்து விஜய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்பை எல்லாம் மீண்டு வந்துருவாரா? கண்டிப்பாக வந்துருவார். ஏன்னா மக்கள் தான் டிமாண்டு, மக்கள் தான் விரும்புகிறாங்க. இப்படி ஒரு லீடர் வேணுன்றதை மக்கள் தான் விரும்புகிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, பள்ளிக்கரணையில் ராம்குமார் காமிக்னு ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடியன் பேசுகிறாரு. பள்ளிக்கரணங்க கூமாப்பட்டி மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதை நம்ம வந்து ஸ்டாண்டப் காமெடியாக பார்க்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு வழியாக தான் பார்க்கணும். பள்ளிக்கரணை எந்த பக்கம் பார்த்தாலும் குப்பை இருக்குன்றார். ரோடு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல தண்ணி நின்னா ரொம்ப நாள் நிற்கும், எதுவுமே சரியில்லை. அப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறாரு. மாடு வந்து ரோட்டில் வந்து இருக்கும், இதை வந்து ஒரு காமெடியாக சொல்கிறாரு. அப்போது ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து இந்த விஷயத்த பேசுகிறாருன்னா அப்போது அவர் வந்து டைரெக்டாக ஒரு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவாவோ எம்பியாவோ போட்டியிட முடியாது. அவருக்கு என்ன தேவையாக இருக்குன்னு தெரியுமா? மனசுக்குள்ளே யாராவது ஒரு லீடர் வரமாட்டாங்களா,
ஏதாவது ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ண மாட்டாங்களா? நாமளும் வந்து சீமான் வருவார், கமல் வருவார், கேப்டன் விஜயகாந்த் வருவாருன்னு யாரையாவது டிபெண்ட் பண்ணுறோமே. யார் வந்தாலுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவை ஓவர்டேக் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல வந்து தளபதி விஜய் மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னா, ஒரு சிஎம் ஆகக்கூடிய லெவல் இருக்குன்னா, அப்போ எல்லாருக்குமான ஒரு ரெப்ரசன்டேஷன் தானே. அவர் வந்தால் எல்லா மாற்றங்களும் மாறும்ல. அப்போ அது ஒரு ஸ்டாண்டப் காமெடிக்காக நான் வந்து சொல்லலை, அது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால தளபதியை வந்து யார் விரும்புகிறான்னா, மக்களுக்கு டிமாண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு லீடர் வேணும்னு. அதனால் அவர் வந்து கண்டிப்பாக வருவார். விஜய் வந்து முடிவெடுக்க பயப்படுகிறாரு, கட்சியினுடைய கட்டமைப்பே சரியில்லை அப்படின்ற விமர்சனங்கள் வந்து வருகிறது. என்ன முடிவு எடுக்கல? ஒரு எல்லா முடிவும் சரியாக தானே எடுக்கிறாரு. முடிவு எடுக்கிறதுக்கு பயப்படுறதால தான் இந்த அவங்கள போய் பார்க்கறதுக்கே இவ்வளவு இழுபறி நடக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க, தகவல் வருது, ஆலோசனை பண்ணுறாங்க, தகவல் வர்றது தவிர எந்த விதமான கட்சியினுடைய செயல்பாடுகளே இல்லையே. இல்லை, இந்த 30 நாட்களாக வந்து கட்சியில் பெருசாக வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு வேகத்தடை அப்படிங்கிறது இருக்கே தவிர, இதை இன்னும் ஒரு ட்ரிபிள் மடங்கு ஒரு ஸ்பீடில், ஒரு 3x ஸ்பீடில் வந்து அடுத்தடுத்து பாருங்கள் நவம்பரில் ஓடும். என்ன பிளானு, அலைன்ஸ் யார்? எனக்கு தெரிஞ்சு தாடி பாலாஜி மாதிரி அண்ணன் ஒரு சிலர் தான் வந்து ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, உள்ள கட்டமைப்பு சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, மாற்றணும் அப்படின்னு. தளபதி கூடலாம் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு கரெக்டான வைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவர் கூட இருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறவங்கள தான் அவருக்கு ஒருத்தரை வைக்கிறாருன்னா கரெக்டாக தான் வச்சுருப்பார். ஸோ அந்தளவுக்கு கட்டமைப்பு, முடிவு எல்லாமே பக்காவாக தாங்க எடுக்கிறாங்க. ஒரு சம்பவம், ஒரு விபத்தை வச்சு நம்ம வந்து அவருக்கு முடிவு எடுக்க தெரியல, அவருக்கு கட்டமைப்பு சரியில்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 5 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இதுக்கப்புறம் பண்ண போகிற ஒரு மூவம் பாருங்கள், எடுக்கிறது எல்லாமே சரியான முடிவு தான். விஜய்க்கு அரசியல் தேவை தானே, சினிமாவுக்கே போயிடலாமே. கரூர் சம்பவத்திற்கு பிறகு பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ விஜய்க்கு ஏன்பா அரசியல் தேவைன்னா, எனக்கு அரசியல் தேவையில்ல. எனக்கு ஒரு அரசியல் ஒரு ஆசை இருக்குல்ல, இந்த இடம் எப்படி இருக்குது, அந்த என்னடா இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. விஜய் சார் மட்டும் இல்லை, நிறைய பேர் வரணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் வராரு, ஒரு கட்ஸோடு வராரு. அப்படி வரும்பொழுது இப்போ நான் என்ன தான் பார்க்குறேன், விஜய் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு புதுசாக ஒரு லீடர் வரணும், எதுவுமே இல்லைங்க. அடிப்படையில் பாருங்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, மளிகை கடை நடத்துகிறவங்க, இன்றைக்கி எல்லாமே பெரிய பெரிய பொசிஷனில் வச்சு அழகு பார்க்குறாருல. தான் எப்படி ஒரு வாழ்க்கை வாழறனோ, ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நம்பர் 1 உச்சத்தில் வாழறனோ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை சக மனிதனையும் வாழ வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை எல்லாருக்குமே. ஏன்னா நாங்கள் எத்தனை வாட்டி இதுவாக இருந்தோம், பெரிய பெரிய பொலிட்டிஷியனாக இருந்தோம். இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து அரசியலில் பெரிய ஆளாக பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கே தவிர, அவர் வந்து கரெக்டாக அவருக்கு அரசியல் தேவை. இப்போ எனக்கு தேவை, எனக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை, அதனால் அவர் எனக்கு தேவை. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சரி, அவருடைய கட்சியை சார்ந்தவரும் சரி, தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் வந்து ஒரு சிறந்த பேச்சாளரும் கிடையாது, புத்திசாலியா அதுவும் கிடையாது, சிறந்த நடிகரா ஒன்றுமே இல்லை, எதுக்கு அவர் பின்னாடி இருக்கீங்க? ஒரு குரூப் இருக்கு இங்கே. என்னென்னா விஜய் அதாவது டைரெக்டாக பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை விஜய்ன்னு சொல்லிட்டு தான் சார் சொல்கிறேன். இல்லை, ஒரு சிலர் இன்டைரக்டாக. உங்களை யார் கூப்பிட்டா அரசியலுக்கு வர சொல்லி? ஒரு சிலர் இன்டைரக்டாக சொல்கிறது எப்படின்னா, அரசியலுக்கு ஒருத்தர் வரணும்னா அவருக்கு வந்து கவர்னன்ஸ் தெரியணும், இது தெரியணும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும், இது தெரியணும், அது தெரியணும். நான் ஒன்று கேட்குறேன், எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வராங்களா? 50-60% பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கவர்னன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிடும், அப்படியே கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரியும். சில பேருக்கு வந்து தெரியாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க பெரிய பெரிய லெஜண்ட்ஸு, அவங்கெல்லாம் ஓகே. பட் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும்னு இல்லை, வந்து கற்றுக்கலாம். இப்போ கலைஞர் அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் வந்து வந்தபோது தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டார்ல. ஸோ அந்த மாதிரி தளபதி இப்போ சாட்டை அவர் முருகன் இருக்கிறாரு, அப்புறம் சீமான் சார் இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, குறை சொல்கிறத விட்டுருங்க. இதே மாதிரி குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2126 வரும்பொழுதும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்கிறேன். தயவு செய்து ஒரு அலையன்ஸ் நீங்கள் வாங்க, டிவிகேவோட வாங்க. அவ்வளோ உங்களுக்கு பிஜேபி பிடிக்காது, காங்கிரஸ் பிடிக்காது, திமுக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, எல்லாம் பிடிக்காது, ஓகே. ஏன்பா டிவிகேல என்னப்பா பிரச்சனை? வாங்க, வந்து கூட்டணி வைங்க, வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வாங்கி இருங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி அன்புமணி சார் வந்து தயாராக இருக்கிறாரு, 30 சீட்டு வந்து நம்ம வந்து டிவிகே பக்கம் போகணும் அப்படின்னு. திருமாவளவன் அவர்கள் ரெடியாக இருக்கிறாரு. பாருங்கள் என்னென்ன, சப்போஸ் டிஎம்கே கம்மியாக சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டிவிகே கிட்ட போயிடுவோமா? காங்கிரஸ் எவ்வளோ பெரிய பார்ட்டி, ராகுல்ஜியை வந்து பார்த்தோம்னா ரெடியாக இருக்கிறாரு. விஜயை வச்சு நம்ம ஒரு பெரிய மேஜிக்கை கிரியேட் பண்ணோம். அப்போ எல்லாருமே தயாராக இருக்கும்போது நீங்கள் கடைசி வரலாம் விமர்சனம் வச்சுட்டு இருந்தால் விமர்சனத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை.
வெற்றி தான் முக்கியம். அதை நம்ம வெற்றி தலைவர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறார். முடிஞ்சால் அந்த வெற்றி பயணத்தில் கலந்துக்குங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நல்ல தலைவர் சீமானவர்கள், இதை தான் நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியாது. இந்த கரூர் சம்பவத்தில் வந்து எல்லாருமே வந்து தலைமறைவு ஆகிட்டாங்க. ஏன்னா உத்தரவு, நீதிமன்ற உத்தரவுக்காக காத்துட்டு தலைமறைவு ஆகிட்டாங்க. ஆனால் அப்போதும் கூட களத்தில் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸினுடைய பணி சிறப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த நேரத்தில் நீங்களாம் விர்ச்சுவல் வாரியர் தான். ஸோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? தொடர்ந்து ஒரு கவசம் போல விஜய் அவர்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அது அவரோட பலமே அதுதாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னென்னா, அவர் வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா? இப்போ நிறைய பேர் பாருங்களேன், பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுக்குன்னு செலவு பண்ணி நல்லா ஒரு ஆஃபீஸ் எடுத்து டேபிள் போட்டு லேப்டாப் கொடுத்து டெஸ்க்டாப் கொடுத்து எல்லாத்தையும் வச்சு மாத சம்பளம் கொடுத்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு வந்து ஒரு ஐடி கம்பெனி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தளபதியோட ப்ளஸ் என்னென்னா ஒன்றே ஒன்று தான். தளபதி அவருக்காக வந்து எதையுமே எதிர்பார்க்காம இறங்கி பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் கிடையாது, வெறும் விர்ச்சுவல் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகட்டும், எல்லாம் களத்தில் போவாங்க பாருங்கள். களத்தில் போயிட்டு ஒவ்வொரு வீடாக, எப்படி ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் ஆட்சி பிடிச்சாங்கன்னா ஒரு வீடாக தட்டி அவங்களோட பேம்ப்ளெட் கொடுத்து வின் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சிஎம் ஆக்குனாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டு கதவாக தட்டி பேம்ப்ளெட்டை கொடுத்து தளபதியை பற்றி சொல்லி டிவிக்கு கொள்கையை சொல்லி தான் வந்து ஜெயிக்க வைக்க போகிறோம். அதனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இது வந்து ஒரு சும்மா சாம்பிள், யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு. இனிமே தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க. அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதில்ல, அதுக்காக வந்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு எதை பார்த்தும் இல்லை. ஒரு நல்ல மனுஷன், அவர் அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும், அதுக்காக தான் வெயிட்டிங். 2026 விஜய் அவர்கள் அரியணையில் உட்கார வருதுன்றது ஒரு நடக்குமா 2026? ஏன்னா கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலம், முதல் தேர்தல் வந்து முதல் தேர்தலையே முதலமைச்சர் கனவுன்றது வந்து சாத்தியமான ஒன்று தானே? அவரோட பர்சனாலிட்டி, அவருடைய மாசு, கரிஷ்மாக்கு அது. ஏன்னா மோடிஜி மாதிரி ஒரு பெரிய மாசு இருக்குல்ல அவருக்கு தமிழ்நாட்டில். அவருடைய மாசுன்னு சொல்றீங்க. இப்போ சிரஞ்சீவி தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்களும் கட்சி துவங்கினாரு. அவரோட விஜய் ஒப்பிட்டு தான் பேசுறாங்க. அவருக்கு வராத கூட்டமா இவருக்கு வந்துருச்சு, ஆனால் அவர் ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டாரு, இவருமே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாரு அப்படின்னு தானே சொல்றாங்க. சிரஞ்சீவி சார் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாரு, அது ரொம்ப இதுதான். ஆனால் தளபதி அப்படி கிடையாது. 2010 வந்து பார்த்தோம்னா திமுக அதிமுக 2 கட்சியுமே வந்து விஜய் சப்போஸ் உள்ளே வந்துட்டா என்னடா ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு எப்பவுமே. அச்சம்ன்றதை விட ஒரு இது இருக்குது. என்னென்னா, சப்போஸ் அவர் வந்துட்டாருன்னா, ஒரு நியூ கமர் வந்துட்டாருன்னா நமக்கு என்னடா ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் சிரஞ்சீவி அவர்கள் பற்றி என்னென்னா, அவர் நினச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம். அவர் அலைன்ஸ் மாற்றி ஏதோ ஒரு கிளாஷ் ஆகி அவர் போயிட்டார். ஆனால் தளபதி அப்படி கிடையாது. இன்றைக்கி மற்ற எல்லா மாநிலங்களும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க பாருங்கள், தமிழ்நாடு என்ன மாதிரியான ஸ்டேட்டு, இங்கே நடிகர் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னு. நடிகர் தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் தான் வந்து ஒரு நடிகர் வந்து வர முடியும். ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு முற்போக்கான ஒரு ஸ்டேட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் வந்து ஆதரவு. இங்கே சாதாரண முட்டாள்லாம் கிடையாது. இப்போ இவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிலாம். அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. 2026 கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இவருக்கு இருக்குது. நம்ம சாதாரண லீடர்லாம் சொல்லிட முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய கரிஷ்மா இருக்குது. நம்ம சிரஞ்சீவி சார் மாதிரியோ கமல் சார் மாதிரியோ சும்மா நம்ம சொல்லிட முடியாது. இவருக்கு இருக்கிற ஓட் பர்சன்டேஜே வேறு. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? ஓட்டு போட்டாலும் அவர் ஜெயிக்க போகிறது இல்லை, அதுக்கு வேறு யாருக்காச்சும் போடலாமே அப்படின்ற ஒரு மனநிலையில் ஒரு சிலர் இருக்காங்களே. ஏன் ஓட்டு போடணும்? அவர் போட்டாலும் வரப்போகிறது இல்லை, எதுக்கு ஒரு என்னுடைய வாக்கை வந்து வீணாக்கணும், நான் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போது நான் ஓட்டு போடுறது வந்து அவங்கவுங்களோட உரிமைங்க. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். அப்போ அது நான் ஏன் வந்து இவருக்கு வந்து போடுறதுனால வேஸ்ட் ஆகிடும், அவருக்கு போடுறதுனால வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னா, வெற்றி பெற மாட்டார், அதனால போட்டு ஏன் வீணாக்கணும்னு சொல்கிறாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி எங்க சொல்லலாம் வெற்றி இப்படி? அதுதான் இது ஒரு உளவியல். இது வந்து எப்படின்னா, இதை நம்ம போட்டுருந்தோம் மனுஷனோட அந்த மக்களோட தலையில் இதை ஏற்றி விட்டிங்கன்னா மக்களுக்கு என்ன ஆகிடும், எப்படியோ ஒன்று ரெட்டையில் இல்லை உதயசூரியன்பா, ஒன்று இவங்க தான்ப்பா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது பார்த்தீங்களா. இந்த சைக்காலஜி தான் கடந்த 30-35 வருஷமாகவே தமிழ்நாட்டில் யாருமே வரல. இந்த 2 கட்சி தாண்டி கிட்டத்தட்ட 50 ஆண்டு கேப்டனும் வரல, யாருமே வரல. வந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா கூட்டணி அலைன்ஸ் போயிட்டாங்க. கமல் சார் பார்த்தோம்னா டக்குன்னு டிஎம்கேல போயிட்டாரு, எல்லாருமே மாறி போயிட்டாங்க. இந்த உளவியலை ஃபஸ்ட்டு உடைக்கணும். என்கிட்ட கூட கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மச்சான் எந்த தைரியத்தில் நீ சொல்கிற அப்படின்னு. எந்த தைரியம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் அந்த மைண்ட் செட்லேயே நான் போகக்கூடாது.
நாங்கள் தோற்றுருவோம் அந்த மைண்ட் செட்டே வேண்டாம், வெற்றி அவ்வளோதான். ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து கொக்கரிச்சு தலைவர் வந்து சொல்கிறாரோ அப்படி தான் ஒவ்வொரு தொண்டனும் வந்து இங்கே இருக்காங்க. அதனால் அந்த ஒரு உளவியல் இனி வேலைக்கு ஆகாது. அதனால் அது வந்து ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு சைக்காலஜிலாம் இனி வரும் காலங்களில் ஒர்க் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தயாராகணும். 50 ஆண்டு கால தமிழக வரலாற்றை மாற்றி எழுதுவாரா விஜய்? கண்டிப்பாக எழுதுவார். தலைவன் அந்த ஒரு படத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து கூலியில் தலைவன் இறங்கி சரிதம் எழுதவேன்னு, அதுதான் தலைவன் இறங்கி சரிதம் எழுத போகிற ஒரு நேரம். இன்னும் ஒரு 6 மாதம்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்களேன், மீடியாலாம் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், சர்வே எடுக்க டைம் ஆக 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 எல்லாரும் வந்து இன்றைக்கி யாரெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தளபதி பக்கம். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும். டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா 5 வருஷம் ஆல்ரெடி ஆண்டுட்டாங்க. அப்போது மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் பார்க்குறாங்க. அதிமுக பிஜேபியை விட்டு வர்றதா இன்னமும் வந்து கன்ஃபார்மாக இல்லைங்க. அவங்க ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் இறங்கி ஒரு இது வரைக்கும் ஓட்டே வந்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம இந்த கட்சிக்கு போட்டோம் அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவரோட வெற்றியே. ஸோ அதனால் எதை பற்றியுமே வந்து யாரும் இந்த சைக்காலஜிக்குள்ளே வேண்டாம். 2026 சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் தான். கண்டிப்பாக கோட்டையில் நீங்கள் ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழக முதலமைச்சராக இன்று முதல் பதவி ஏற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்ப்பீங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகிறது. அது விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களால் தான் வந்து வரும். வெயிட் பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.